லைவுக்காக சோத்தரிக்கிறேன். இந்த வல்லமை நேரத்துக்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். இந்த நாள் வேதத்துக்கு ஆதாரமாக யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிக்கிறோம். எகிப்தினுடைய தலைப்பிள்ளைகள் அனைத்தும் தேவன் என்ன பண்ணினார்? அழித்து விட்டார். மிருகங்கள் முதல் மனிதர் முதல் எந்தெந்த குடும்பத்தில் தலைப்பிள்ளை இருக்கிறோம் எல்லாத்தையும் தேவன் அழித்து விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த அழிக்கிறதுக்கு முன்பாக மோசேக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அழியாதபடி காக்க வேண்டும் என்றார். ஆட்டை அடித்து இரத்தத்தங்க வீட்டு மேலையும் மேல் சட்டத்திலும் கீழ் சட்டத்திலும் பூசுங்கள். தேவதூதன் சங்காரதூதன் கடந்து போகும்பொழுது அவங்க நீங்க அழியாதபடி இந்த இரத்தத்தை பூசணும்னு இந்த வார்த்தையில கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரனே சகோதரி, வேத வசனம் சொல்லுகிறது, அங்கே பார்வோனுக்கு பலவிதமான அற்புதங்களை செய்தோம். அவன் என்ன பண்ணல? அடங்காத சிலர் அடங்கவே இல்லை. சில குடும்பத்தில் எல்லா பிறந்த எல்லா தலைப்பிள்ளையும் சாகும். அது நிறைய நமக்கு அர்த்தம் தெரியும். ஆனால் அங்கே சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் எதிர்த்து நிற்கிறாங்கன்னு பாருங்க. பார்வோனும் அவன் சேனையும் அந்த தேசத்தும் எவ்வளவோ அந்த எல்லாம் சொல்லி பார்க்காங்க, ஆனால் கேட்கல. கடைசியில் ஆண்டவர் மோசேட்ட சொல்லுகிறார், இதுக்கப்புறம் அவன் ஒன்றை போக விடுவான். 10 விதமான அற்புதங்களை கண்டார். அந்த ஜனங்கள் 10 விதமான அற்புதங்களை அந்த தேவன் அந்த நாட்டில் செய்தார். எகிப்து மக்களுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அவருடைய 10 விதமான அற்புதங்களை நிலைநாட்டினான் பார்க்கிறோம். ஆனால் அவர் சொல்லிட்டு அந்த தலைப்பிள்ளை எல்லாத்தையும் என்ன பண்ணுகிறார்? சங்கரிக்கிறார். அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறார்? நீ இரத்தத்தினால் உன் வீடு பூசப்பட்டிருக்க வேண்டும். நம்ம புது ஏற்பாடில் நம்ம சொல்ல போனால் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் அழியாதபடி காக்கப்படுவார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். நான் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர் என்று அந்த பக்தர் வந்து பார்க்கிறாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அந்த தலைப்பிள்ளைகள் எல்லாத்தையும் சங்கரிப்பார். நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த குடும்பத்தில் தலைப்பிள்ளை செத்து போகுதுப்பா அப்படின்னா குடும்பத்தில் இருந்து சாபம் இருக்கும். உண்மையிலேயே தான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆண்டவருடைய நாமத்துக்கு யாரெல்லாம் எதிர்த்து தேவன் அவங்களுக்கு பலவிதமான சந்தர்ப்பங்களை கொடுப்பார், பலவிதமான காரியங்களை கொடுப்பார். ஆனால் சிலர் கீழ்ப்படியவே மாட்டாங்க. கடைசி மரணம் சத்ருன்னு போல கடைசியில் எகிப்து ராஜா வீட்டு தலைப்புலர் முதல் வேலைக்காரன் தலைப்புலர் எல்லாத்தையும் தேவன் அவருடைய வல்லமையை நிலைநாட்டி எல்லாத்தையும் அழித்தார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். இந்த 12:29 அழித்தார் என்று பார்க்கிறோம். வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே, இதை உன் பிள்ளைகளுக்கு நீ கருத்தாய் போதிக்கணும். எதற்காக எகிப்திலே அழித்தார்? எதற்காக இந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடப்படுகிறது? உன் குடும்பத்தில் உன் தேசத்தில் எதுக்காக பண்டிகை கொண்டாடப்படுகிறது? உன் பிள்ளைகள் சந்ததி கேட்டா நீ சொல்லணும் என்று ஆண்டவர் கட்டளையும் கொடுக்கிறார். 22, 23, 24 நீங்க வாசித்து வந்த கட்டளை கொடுக்கிற உன் பிள்ளைகளுக்கு நீ சொல்லணும். ஆராதனை பண்ண விடாதபடி இந்த ஜனங்கள் தடுத்தாங்க. அதனால தேவன் நம்முடைய வல்லமை நிலைநாட்டி அந்த தலை பிள்ளைகளை அழித்தார். ஆராதனைக்கு விடாதபடி யாரெல்லாம் தடை பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு அதான் அவர் வல்லமை நிலைநாட்டுவார். சந்தர்ப்பம் கொடுப்பா, மனம் திரும்ப சந்தர்ப்பம் கொடுத்தா, பல காரியங்கள் சின்னத்தன எல்லா காரியங்களும் செய்தார். ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு யாரும் செவி சாய்க்கல. உலகம் அப்படிதான் இருக்கும். நாங்கள் ஆராதிக்க போறோம் அப்படின்னா ஆராதனை பண்ணதுக்கு என்ன பண்ணதில்லை, அவன் சந்தர்ப்பம் கொடுக்குற எதிர்க்கிறான், ஆராதனை பண்ண எதிர்க்கிறான். ஆனா உலகத்துல அவன் என்னென்னமோ பண்ணுகிறான், ஆராதனை பண்ணதுக்கு எதுக்குறான். அதெல்லாம் ஆராதனை பண்ணக்கூடாது அப்படிங்கிறான். ஆராதனை கூடாரத்தை வந்து இடிக்க பாறான். பலவிதமான தொல்லைகள் கொடுக்க ஆண்டவர் இப்படித்தான் பார்த்துட்டே இருப்பார். ஆனா நேரம் வருது, இஸ்ரேல் ஜனங்கள் படாத பாடுபட்டாங்க. ஆனா நேரம் வந்தது, ஒரு நாள் ஆண்டவருடைய வல்லமை நிலைநாட்டி எல்லா மிருகங்கள்ல இருந்து பிள்ளைகள் முதற்கொண்டு ஆண் பெண்ணுன்னு பார்க்காதவங்க எல்லா தலையிலும் அழித்தார். ஆமா, தேவன்ட்டு கேட்கவே முடியாது. ஆனால் அழித்தார். அதுக்கு முன்பாக நீ அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கணும். உன் வீடு ரத்தத்தினால் பூசப்பட்டிருக்கும். இயேசு ரத்தத்தினால் கழுவப்படும். இயேசு ரத்தத்தில் உன் வீடு சுத்திகரிக்கப்பட்டு வேண்டும். உன் குடும்பம் சுத்திகரிக்கும், உன் இருதயம் சுத்திகரிக்கப்பட்டு. அப்படி என்றால் நீனும் காக்கப்படுவார். அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறார், மேல் சட்டத்தின் கீழ் சட்டம் வீட்டில் ரத்தம் தொளிக்க இருக்க வேண்டும், வீட்டில் ரத்தத்தை தொளிக்க இருக்க வேண்டும். அப்படி என்றால் வீடு என்றால் என்ன? நீ தான்
இருதயமாகிய வீடு, நீங்களே அந்த வீடு என்று சொல்லலாம். உன் வீடு ரத்தத்தினால் தொழிச்சு போய் சுத்திரிச்சு போய் அப்பந்தான் நீ அறியாமல் இருக்கிறான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளை சகோதரனே சகோதரியே, நீ யாராக இருந்தாலும் சரி, அவருடைய வல்லமை எப்படியும் நிலைநாட்டுவா, எந்த ரூபத்திலும் நிலைநாட்டுவா, எதிரிக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்பா. நான் கேட்காம போனான், கடைசியில் அந்த தலைப்பிள்ளைகள் எல்லாத்தையும் தேவன் அழித்து விட்டான். அதே போல் கலங்காதீர்கள், எனக்கு ஏன் பாடு வந்தது உபத்திரம் வந்ததுன்னு சொல்லி கலங்காதீர்கள். ஒருவேளை தேவ பிள்ளை நீ யாரையும் அடிமைப்படுத்த நினைக்கா, ஒருவேளை உனக்கு ஆண்டு சந்தர்ப்பம் கொடுக்குறான், மனம் திரும்பு. நீ மறுபடியும் அவனை ஆராதிக்க கூடாதபடி அவனுடைய ஆலயத்தில் அவனை வேதனைப்படுத்தி, அந்த ஊழியக்காரனை வேதனைப்படுத்தி, தேவனுடைய பிள்ளை வேதனைப்படுத்தி நீ வேதனைப்படுத்துவாய் என்றால் தேவன் எங்க கையை வைக்கணும் அங்கே கை வச்சிருவார். அதனால மனம் திரும்பு. கர்த்தர் அவருடைய நாமத்தை வல்லமை நிலநாட்டுவார். காட்டு கண்கள் முடிச்சு எவ்வளவு செய்வார். நல்ல ஆண்டவரே சோதரம். ஆண்டவரே, எகிப்தினுடைய எல்லா தலை ஈற்றையும் தலை பிள்ளைகளை நீர் அழித்த தேவனே, எங்க வீடாகிய இந்த சரீரமாகிய வீடாகிய ரத்தத்தினார்கள் நாங்கள் அழியாதபடி காக்கப்படும். உங்களுடைய வார்த்தைக்கு உங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும். ரத்தம் எப்போதும் எங்களை ரத்தத்தினால் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுடைய நாமம் உங்களுடைய வல்லமை நிலநாட்டுங்க. ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். God bless you. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தருடைய வல்லமை நிலநாட்டுவார். ஆமென்.